ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுடி டாட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டின்னர் விளாக் பார்க்கலாம். ஸ்ட்ராங்கூரில் இருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஷாப்பிங் மால் தான் வந்திருக்கோம். இந்த சோல் கார்டன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி டின்னருக்கு வந்திருக்கோம். இது ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட். சிங்கப்பூரில் நிறைய கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு நியர்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ரெகுலர், ப்ரீமியம், சுப்ரீம் அப்படின்ட்டு வச்சுருக்குறாங்க. நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் மாறுபடும். இதுதான் நமக்கான டேபிள். இங்கே நமக்கு முதல்ல சூப் என்ன வேணும்னு கேட்டுருவாங்க. அதாவது அந்த சூப்பு பேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டீம் போட்டுக்கு அதுக்கான என்ன ஃப்ளேவர் சூப் வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. 2 சூப் சொல்லணும். நாங்கள் தொம்யாம் அண்ட் கிம்ச்சி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது அடுப்பு. நம்ம சொன்ன அந்த சூப்பை இந்த பாட்டில் ஊற்றி இந்த அடுப்பில் வச்சுருவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே ரா மீட்டாக தான் இருக்கும். குக் பண்ணாத ஐட்டமாக தான் கொடுப்பாங்க. நம்மளே தான் குக் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி இங்கே புஃபே தான் இருந்துச்சு. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்மளே எடுத்துகிட்டு சமைச்சு சாப்பிட்ணும். இப்போ கோவிட்-19க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு பேப்பர் கொடுத்துட்றாங்க. அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை டிக் பண்ணி கொடுத்தோன்னா அதை எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுறாங்க. இந்த பேப்பரில் உள்ள ஒவ்வொரு ஐட்டத்தையுமே மேக்ஸிமம் 4 டைம்ஸ், அதாவது 4 ரவுண்டு வரைக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எங்களால் எத்தனை ரவுண்டு சாப்பிட முடியுதுன்னு. இந்த சைடில் தான் எல்லா ஃபுட்டும் வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு. கிரில் பண்ணி சாப்பிட்றதுக்கான ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. சிக்கன், பீஃப், சீ ஃபுட் இருக்குது, இறால், மீன், அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒவ்வொரு விதமான கொரியன் ஸ்டைல் மசாலாவில் மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது ஸ்டீம் போட்டுக்கு உள்ள ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம டேபிளில் உள்ள அடுப்பில் சூப் ஊற்றி வச்சாங்கள்ல, அந்த சூப்புக்குள்ளார இதெல்லாம் போட்டு குக் பண்ணி சாப்பிட்ணும். அதுக்கு பார்த்திங்கன்னா சாசேஜ், ஃபிஷ் பால், கிரேப் ஸ்டிக்கர், மின்ஸ் சிக்கன் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தோஃபு, எல்லோ நூடுல்ஸ், கிளாஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. ரொமைன் லெட்டஸு, குட்டி டொமேட்டோ, அந்த மாதிரி சாலட்க்கான உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாஸ்லாம் வச்சுருக்காங்க. ஜிஞ்சர் பட் டிப்பிங் சாஸு, கொரியன் சில்லி சாஸு, சீ ஃபுட்டு டிப்பிங் சாஸு, அதுக்கப்புறம் நம்ம சாம்ஜாங் அப்படின்னு போட்டிருக்கு. பாதி ஐட்டம் வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்க. ரெடி டு ஈட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொரியன் சிக்கன், டப்போக்கி, அதுக்கப்புறம் கிளாஸ் நூடுல்ஸில் ஜப்சே வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸு, காஃபி, மைலோ, ஐஸ்கிரீமு அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம டேபிளுக்கு போயிடலாம். இப்போ நம்ம டேபிளில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாஸ் வச்சுருக்காங்க. ஜிஞ்சர் சாஸு, சில்லி சாஸு, கொரியன் சாஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சைட்லேயும் நம்ம வச்ச சூப்பு சூடாகிட்டு இருக்குது. இந்த கிரில் ஒன்றும் ஆன் பண்ணல, மீட்டுக்காக வெயிட்டிங். இங்கே நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான டோங்கு, கரண்டி, நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்பூனு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த அடுப்புக்கான கண்ட்ரோலரு. நம்ம லோவாக வச்சுக்கலாம், ஹையாக வச்சுக்கலாம், டெம்பரேச்சர் எப்படி வேணுமோ வச்சு குக் பண்ணிக்கலாம். இது ரிமோட்டோடு வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, பவுல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடும் அடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த பட்டன் இருக்குது. இந்த கார்னரில் ஒன்று, அந்த கார்னரில் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு. இது பிளாக் பெப்பர் மீட்டு, தொம்யாம் சிக்கன், செஸ்வான் சிக்கன். இது மெனு பேப்பரில் உள்ள எல்லா ஐட்டமும் கிடையாது. இது நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் செலக்ட் பண்ண சூஸ் பண்ண ஐட்டம் தான் இதெல்லாம். இந்த சிக்கன், இந்த மீட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப தின் ஸ்லைஸாக தான் கட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மின்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அந்த மாதிரி தான் மேரினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடுது. நானும் என் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி குக் பண்ணி பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துட்ருந்தோம்.
இந்த குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டு கொடுத்துட்றாங்க. ட்ரிங்க் வேணும்னா கோக்கு, பெப்சி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை ஐஸ் மைலோ, ஐஸ் லெமன் டீ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பிள்ளைங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் சூப்பில் போட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சீ ஃபுட்லாம் நாங்கள் எதுவுமே எடுக்கலை. டைகர் ப்ரான் இருக்குது, ஸ்கேலப்ஸ்ன்னு சொல்லுவோம், நத்தை மாதிரி இருக்கும், அது இருக்குது. சுப்ரீம் எடுத்தோன்னா சால்மன் பீஸ் கூட கொடுக்குறாங்க. சிக்கனில் பார்த்திங்கனாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வகையான மேரினேஷன் பண்ணி பல மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த சூப்பில் வேக வச்சா சாப்பிட்லாம், இந்த கிரில்லில் பொரிச்சா சாப்பிட்லாம், நம்மளோட சாய்ஸ் தான். சீ ஃபுட்டில் ஃபிஷ் மட்டும் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இந்த வந்திருக்கு. ஸ்கின்லாம் இல்லாமல் மேரினேட் பண்ணி ஒரு சர்விங் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நம்ம கிரில் பண்ணி சாப்பிட போகிறோம். ஒரு சர்விங்க்கு பார்த்திங்கன்னா 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர்னாலே ஃபுட்டு தான். மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிஸோட சாப்பாடுமே சிங்கப்பூரில் கிடைக்கிது. இங்கே இருக்கிறவங்களும் மோஸ்ட்லி எல்லா வகையான ஃபுட்டும் சாப்பிடுவாங்க. எல்லா கண்ட்ரியோட ஃபுட்டுமே ட்ரை பண்ணுவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் மெக்சிகன், அரபு, தாய்லாந்து, கொரியா அப்படின்ட்டு எல்லாமே சாப்பிடுவோம். இப்போ நம்மளோட கிரில்டு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டுடலாம். இது கூட சூப்பு, அதுக்கப்புறம் ரெடி டு ஈட்டு சமைச்சி வச்சுருந்தாங்கல்ல, ஃப்ரைட் ரைஸு, தொப்போக்கி அந்த மாதிரி அதெல்லாமே சேர்த்து சாப்பிட்டுடலாம். இது நார்மலாக மைதா, வீட் ஃப்ளார் அந்த மாதிரி மாவில் பண்ண நூடுல்ஸ் கிடையாது. இது பொட்டேட்டோ ஸ்டார்ச்லேருந்து பண்ணுறாங்க. அதனால் இதை பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். அதனால தான் இது கிளாஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டப்போக்கி டப்போக்கி எப்படி என்னமோ சொல்லலாம். இது நார்மல் அரிசி மாவில் தான் பண்ணுறாங்க. கூட குளுட்டனியஸ் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறாங்க. அதனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிவியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் கொல்கட்டை மாதிரி பண்ணி கொரியன் சாஸில் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸு. கிம்ச்சிங்கிறது ஒரு காய்கறி ஊறுகாய், அந்த ஃப்ளேவரில் மிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, கிரில் பண்ண சிக்கன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக தொமியம் ஃப்ளேவரில் உள்ள சிக்கன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த ஃப்ரைடு சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் பாதி தான் ஆர்டர் பண்ணோம். அதுவே இவ்வளோ பேருக்கு எங்களால் சாப்பிடவே முடியல. 4 ரவுண்டுலாம் வாய்ப்பே இல்லை. இங்கே சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ ஒரு குரூப்பாக உட்காந்து நல்லா சாப்பிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா, கொரியன் ஸ்டைலில் சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட டின்னர் இன்றைக்கி முடிச்சாச்சு. கடைசியாக இந்த ஐஸ்கிரீம் தான் இருக்குது. இதை சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியது தான். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு மேலே வந்தோம். அங்கே பஸ்கின் ராபின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் ஐஸ்கிரீம் கேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ராஸ்டிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பொடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.